மருத்துவ கனவுகளோடு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மாணவர்கள் யூஜி 2026 யார் யார் எழுதலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம், கட்டணம் தமிழ்நாடு மாணவர்கள் கவனிக்க வேண்டிய முக்கிய மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு தேசிய நுழைவுத் தேர்வு தான். அட்ரஸும் பிரசன்ட் அட்ரஸும் எதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த ஆதார் கார்டில் உங்கள் பேர் 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் மாற்றி வச்சு ஓபிசி நான் கிரிமி லேயர் சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. பேப்பர் மீடியம் அப்படின்ற இடத்துல தமிழ் அப்படின்றது நீங்கள் செலக்ட் பண்ணும்போது லைவ் ஃபோட்டோகிராஃபி நீங்கள் எடுக்கணும். அதெல்லாம் நல்லா தெரியுற மாதிரி நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுங்க. ஆன்லைன் எக்ஸாம் கிடையாது, பென் அண்ட் பேப்பர். 2009க்கு முன்னாடி பிறந்த மாணவர்கள் இந்த நீட் எக்ஸாமுக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி படிக்கிறவங்க நர்சிங் கோர்ஸ் மிலிட்டரியில் நீங்கள் சேரனாலையும் நீட்டு கட்டண சென்டரில் 1.30 போய் மாற்றக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு. அதில் அரசு பள்ளி மாணவர்கள் 7.5% இருக்குது. நான் முதல்வன் திட்டத்தின் மூலமா நிறைய ஃப்ரீ கொடுக்குறாங்க, நிறைய உங்களுக்கு சலுகைகள் இருக்கிறாங்கன்ற கனவு யார் யாரெல்லாம் இருக்குதோ அத்தனை மாணவர்கள் நீங்கள் அப்ளை பண்ணுங்க. மருத்துவ கனவுகளோடு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு மிக முக்கியமான தகவல், நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அறிவிச்சிருக்கிறாங்க. நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நீட் 2026 பரீட்சைக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் ஆயிருக்கு. இந்த வீடியோவில் நம்ம நீட் யூஜி 2026 யார் யார் எழுதலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம், கட்டணம் எவ்வளோ, தமிழ்நாடு மாணவர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க முழுசா. நீட் யூஜி அப்படின்னா என்னன்னா, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுஷ், வெட்டினரி இந்த மாதிரி மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு தேசிய நுழைவுத் தேர்வு தான். அதான் வந்து நீட் அப்படின்னு சொல்லணும். இந்த தேர்வு நடத்துறது வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி NTA அப்படின்னு சொல்றோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஆகட்டும் அல்லது பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் ஆகட்டும் ஒரே ஒரு தேர்வு தான் நீட்டு கட்டாயம். நீட்டு சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா neet.nta.nic.in அந்த இணையதளத்தில் நீங்க எல்லா டீடைல்ஸும் பார்த்துக்கலாம். நீட்டுக்கு விண்ணப்பிக்க விரும்புறவங்க நீங்க விண்ணப்பிக்க ஆரம்பிக்கிறதுல இருந்து இந்த எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்து எல்லா விஷயத்துக்குமே நீங்க ஒவ்வொரு முறையும் இந்த வெப்சைட்டை நீங்க அப்டேட்டா பார்த்துக்கிட்டே இருக்கணும். இது ரொம்ப முக்கியம், இது கவனிச்சுக்கோங்க. முதல்ல இம்பார்ட்டன்டான டேட்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா 8 பிப்ரவரி 2026 இருந்து 8 மார்ச் 2026 வரைக்கும் ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நீங்க விண்ணப்பிச்சிருங்க. பணம் கட்டுறதுக்கு உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து அதே 8 மார்ச் 2026. ஸோ ஏதாவது நீங்கள் தப்பாக ஃபார்ம் ஃபில் பண்ணீங்க, ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுவும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. 10 மார்ச் 2026 12 மார்ச் 2026 அதுக்குள்ள நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா 3 மே 2026 சண்டே, மே மாசம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் எக்ஸாம். எக்ஸாம் டியூரேஷன் பாத்தீங்க அப்படின்னா 180 minutes, அதாவது 3 hours. டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். டைம் வந்து எக்ஸாம் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். ஆனால் அவங்க காலையிலேயே வர சொல்லுவாங்க, முன்னாடி 11 மணிக்கெலாம் வர சொல்லிடுவாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ சென்டர் அதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்புறம் சொல்லுவாங்க. nta.ac.in அந்த வெப்சைட்டும் neet.nta.nic.in அந்த வெப்சைட்டையும் நீங்கள் அடிக்கடிக்கு பார்த்துக்கணும். ரிசல்ட் டிக்ளரேஷன் எல்லாமே உங்களுக்கு அதில் தான் கொடுப்பாங்க. எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி 1700 ரூபாய், ஜென்ரல் EWS அப்புறம் ஓபிசி நான் கிரிமி லேயர் இவங்களுக்குலாம் 1600 ரூபாய், SC/ST கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் பார்த்தீங்கன்னா பாட்னி அண்ட் ஜுவாலஜி. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான், 4 ஆப்ஷன் இருக்கும். சிங்கிள் ஆன்சர் நம்ம குறிக்கணும். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பிசிக்ஸுக்கு 45, கெமிஸ்ட்ரிக்கு 45, பயாலஜிக்கு 90. அப்போ மொத்தம் மார்க் பார்த்தீங்கன்னா 45 பெருக்கல் 4, ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க். ஸோ பிசிக்ஸுக்கு 180 மார்க், கெமிஸ்ட்ரி 45 பெருக்கல் 4 150, பயாலஜி 90 பெருக்கல் 4 360. டோட்டலா 180 கொஸ்டின் 760 மார்க். இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ இந்த நீட் யூஜி 2026 இது வந்து NTA கண்டக்ட் பண்ணுது. பொதுவாக அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் கோர்ஸ் அப்படின்னா MBBS, BDS, டென்டல், BAMS, BSMS, BUMS, BHMS கோர்ஸ் எல்லாமே அதில் வந்துடுது. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது எல்லாமே ஆன்லைன் தான், ஆஃப்லைன்லேயே கிடையாது. அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் neet.nta.nic.in அந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம 12th எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறோம். 2026 தான் எக்ஸாமே எழுத போகிறோம் அப்படின்னா அவங்க வந்து குவாலிஃபையிங் கோடு வந்து 01 அதை செலக்ட் பண்ணணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே நான் குவாலிஃபைடு ஆகிட்டேன் அப்படின்னாக்க 227 அது என்னன்றதை நீங்கள் பார்த்து அதை செலக்ட் பண்ணணும் எக்ஸாம் அப்ளிகேஷனில். ஸோ கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ், அதாவது நீங்கள் வந்து பர்மனெண்ட் அட்ரஸ், இப்போ இருக்கக்கூடிய அட்ரஸ் அதெல்லாம் நீங்கள் வந்து கிளியராக ஃபில் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சென்டர் அலாட் பண்ணுறது உங்களுக்கு கரெக்டாக அலாட் பண்ணுவாங்க, இல்லைனா மாற்றி அலாட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாம் வந்து கரண்ட்டில் இருக்கக்கூடியது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 6 to 8 பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப் வித் ஒயிட் பேக்ரவுண்ட் அது எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா
அந்த ஃபோட்டோ தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறது, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபில் பண்ணுறது, எக்ஸாம் டைமுக்கு தேவைப்படுறது, கவுன்சிலிங்கில் தேவைப்படுறது, அட்மிஷன் ப்ராசஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஃபோட்டோ தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. அதனால் நீங்கள் ஒரு 10-15 ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இவங்க 6லேருந்து 8 ஃபோட்டோன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு 10-15 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸாம் சிட்டிஸ் எந்த பேசிஸில் அலாட் பண்ணுறாங்க அப்படின்னா பெர்மனன்ட் அட்ரஸும் ப்ரெசன்ட் அட்ரஸும் எதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க அலாட் பண்ணுறாங்க. அதனால் இது ரெண்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நேம் ஆஃப் ஃபாதர், மதர், கேண்டிடேட் வித் கரெக்ட் ஸ்பெல்லிங்கு, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் நம்பரு இருந்தால், பேன் கார்டு நம்பர் இருந்தால், டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டு, கிளாஸ் 10th 12th மார்க் ஷீட்டு சர்டிஃபிகேட்டு, அட்ரஸ் ப்ரூஃப், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, இது எல்லாமே வந்து நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. மெயினாக ஆதார் கார்டில் உங்கள் பேர் 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. ஃபைனலாக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபு, சிக்னேச்சர், லெஃப்ட் அண்டு ரைட் ஹேண்டு ஃபிங்கர்ஸ் அண்டு தம்பு இம்ப்ரெஷன் இது எல்லாமே நீங்கள் வைக்கணும். அது எல்லாமே ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். எல்லா சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓபிசி கேண்டிடேட் இருந்தீங்கன்னா ஓபிசி நான் கிரீமி லேயர் அது அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கு வந்து நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் முதல்ல அப்ளை பண்ணணும். அது வாங்கிட்டு அப்புறமா ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இன்கம் சர்டிஃபிகேட்லாம் 2-3 நாளில் வந்துடும். ஓபிசி நான் கிரீமி லேயர் ஒரு 10 நாள் ஆகும் டைம். அதனால் நீங்கள் உடனடியாக அப்ளை பண்ணிவிடுங்க. முக்கியமாக கொஸ்டின் பேப்பர் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் செலக்ட் பண்ணுவீங்க. அதே நீங்கள் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் வந்து இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் கூட தமிழ் மீடியம் செலக்ட் பண்ணிக்கோங்க கொஸ்டின் பேப்பர். ஏன் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கிலீஷில் மட்டும் தான் கொஸ்டின் வரும். தமிழ் மீடியம் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். அப்போது தமிழ்நாட்டு மாணவர்கள் கொஸ்டின் பேப்பர் மீடியம் அப்படின்ற இடத்துல தமிழ் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ்லையும் இருக்கும், தமிழ்லையும் இருக்கும். அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம தாய்மொழியில் நம்ம ஒரு கொஸ்டினை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸி அக்சஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் சொல்கிறோம். ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து கலரில் இருக்கலாம் அல்லது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கலாம். 80% உங்கள் ஃபேஸ் நல்லா தெரிகிற மாதிரி, காதெல்லாம் நல்லா தெரியுற மாதிரி நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுங்க. அதே மாதிரி உங்களுடைய சிக்னேச்சர் வச்சுக்கோங்க. எல்லாமே ஜேபிஜி ஃபார்மேட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கேட்டகரி சர்டிஃபிகேட் இருந்தால் அது, அப்புறம் 10th மார்க் ஷீட் சர்டிஃபிகேட்டு, 12th முடித்தவங்களுக்கு 12th மார்க் ஷீட் சர்டிஃபிகேட்டு, அட்ரஸ் ப்ரூஃப் ப்ரெசென்ட் அண்ட் பர்மனெண்ட்டுக்கு அட்ரஸ் ப்ரூஃப், ஆதார் கார்டு இருந்தால் அது. இது இல்லாமல் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது லைவ் ஃபோட்டோகிராஃபி நீங்கள் எடுக்கணும். உங்கள் சிஸ்டத்தில் லைவ் ஃபோட்டோகிராஃபி கேமரா இருந்தால் அதை எடுக்கலாம். அல்லது உங்கள் செல்ஃபோனில் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் லைவ் கேமரா எடுத்துக்கலாம். அல்லது சிஸ்டத்தில் உங்களுக்கு வந்து QR கோடு வரும், அதை நீங்கள் செல்ஃபோனில் பிடிச்சி அப்புறம் செல்ஃபோன்லேருந்து நீங்கள் உங்களுடைய லைவ் ஃபோட்டோகிராஃப் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 6லேருந்து 8 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது இல்லாமல் 4 to 6 போஸ்ட் கார்டு சைஸ் கலர் ஃபோட்டோ வித் ஒயிட் பேக்ரவுண்ட் அதையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பேமெண்ட் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் தான் பே பண்ணணும். மெயினாக ஆதார் கார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் உங்களுடைய நேம் வந்து 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நேமு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஃபோட்டோகிராஃபு, அட்ரஸ் இது எல்லாமே நீங்கள் வந்து கரண்ட்டில் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷனும் நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஆதார் சென்டருக்கு போனீங்கன்னா இது எல்லாமே அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. நீங்கள் சிலபஸ் நீட்டுக்கு என்ன அப்படின்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. சிலபஸ் இந்த வெப்சைட்லேயும் இருக்குது, nmc.org.in அந்த வெப்சைட்லேயும் இருக்குது, இந்த NTA வெப்சைட்லேயும் இருக்குது. நீங்கள் அந்த சிலபஸ் என்னன்றது பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு மாணவர்களை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் 11th 12th புக்கில் இருக்கக்கூடிய சிலபஸ் தான் நீங்கள் இந்த NTA வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அந்த சிலபஸை எடுத்து நம்ம தமிழ்நாடு புக்கில் என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படின்னு பார்த்து அதை கம்பேர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் 180 கொஸ்டின் அப்படின்னு சொல்லியாச்சு. 720 மார்க்கு, ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்கு. தப்பாக ஆன்சர் பண்ணால் ஒரு கொஸ்டினுக்கு -1, எதுவுமே ஆன்சர் பண்ணலாம் 0 மார்க்கு. எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பென் அண்ட் பேப்பர் மெத்தேடு தான், ஆன்லைன் எக்ஸாம் கிடையாது. பென் அண்ட் பேப்பர் மெத்தேடு. கொஸ்டின் பேப்பர் செலக்ட் பண்ணுறது நீங்கள் தமிழ் மீடியம் செலக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியாச்சு. அதனால் தமிழ் மீடியம் செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டு மாணவர்கள் தமிழ் மீடியம் செலக்ட் பண்ணாலையும் தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 17 வயசு முடிஞ்சிருக்கணும். எப்போ அப்படின்னா டிசம்பர் 31 ஸோ என்னைக்குள்ளே பிறந்திருக்கணும் அப்படின்னா 31/12/2009 முன்னாடி பிறந்திருக்கணும். ஸோ 31/12/2009 முன்னாடி பிறந்த மாணவர்கள் இந்த நீட் எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ 12th படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் அல்லது 12th முடித்த மாணவர்கள் நீங்கள் இந்த நீட் எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்கலாம். 12th வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படித்தவங்க விண்ணப்பிக்கலாம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி படித்தவங்க கூட விண்ணப்பிக்கலாம். பயாலஜி அப்படின்றது பாட்னி, ஜுவாலஜி ரெண்டும் சேர்ந்து தான் பயாலஜி. ஸோ பாட்னி, ஜுவாலஜி படித்தவங்களும் விண்ணப்பிக்கலாம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி படிக்கிறவங்களும் விண்ணப்பிக்கலாம். ஜிப்மர், எய்ம்ஸ் இங்கெல்லாம் நீங்கள் சேரணும்னாவே நீட்டு கட்டாயம். மிலிட்ரி நர்சிங் சர்வீஸ் யாராவது சேரணும், மிலிட்ரியில் நர்சிங் சேரணும், BSc நர்சிங் கோர்ஸ் மிலிட்ரியில் நீங்கள் சேரணும்னாலையும்
நீட்டு கட்டாயம். ஸோ எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா 3 மே 2026 சண்டே அப்படின்னு சொல்லி 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் எக்ஸாமு. ஆனால் ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 11 மணிக்கே நீங்கள் போயிடணும். லாஸ்ட் என்ட்ரி வந்து எக்ஸாம் சென்டரில் 1:30 க்ளோஸ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு என்னென்ன மெடிக்கல் காலேஜ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா nmc.org.in அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். டென்டல் காலேஜ் வந்து எங்கெங்கே இருக்குது என்ன அப்படின்னு தெரியணும் அப்படின்னா dciindia.gov.in அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி காலேஜ் அதெல்லாம் எங்கெங்கே என்னென்ன இருக்குது, இந்த நீட்டை வச்சு அட்மிஷன் போடக்கூடிய காலேஜ் எது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா CCIMINDIA.org அதில் பார்த்துக்கலாம். அல்லது ayush.gov.in அதில் பார்த்துக்கலாம். அல்லது nch.org.in அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எல்லா மாவட்டத்திலையும் எக்ஸாம் சென்டர் தான். அதனால் நீங்கள் வந்து தைரியமாக அப்ளை பண்ணலாம். அந்த அட்ரஸ் மட்டும் பர்மனன்ட் அட்ரஸ், ப்ரெசென்ட் அட்ரஸ் அதை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. ஏன்னா பெரும்பாலும் அதை வச்சு தான் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் போடுவாங்க. ஸோ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா நீட்டு ஸ்கோர் தான் ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு மெடிக்கல் அட்மிஷனுக்கு அடிப்படை அந்த நீட்டு ஸ்கோரு. கவுன்சிலிங்கில் ஸ்டேட் கோட்டாக்கு ஒரு 85%, ஆல் இண்டியா கோட்டா ஒரு 15%, எல்லாமே வந்து இந்த கட் ஆஃப் வந்து ஒவ்வொரு வருஷமும் மாறிக்கிட்டே இருக்கும். இதை வச்சு தான் நமக்கு வந்து அட்மிஷன் கொடுக்குறாங்க. ஸோ சேஃப் ஸ்கோர் நம்ம எடுத்துக்கிட்டா நமக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ நீட் யூஜி 2026 எழுதக்கூடிய மாணவர்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு. எல்லா டாக்குமெண்ட்டையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக அப்ளை பண்ணுங்கள். நீங்களே கூட அப்ளை பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நீட் அப்படின்றது ஒரு எக்ஸாம் மட்டும் கிடையாது, அது நிறைய மாணவர்களுடைய கனவு, குடும்பத்தினுடைய எதிர்காலம். இன்னைக்கு நம்ம எடுக்கக்கூடிய அந்த டிசிஷன் நாளைக்கு நம்ம டாக்டர் ஆகிறதுக்கான ஒரு வழிமுறை. நல்லா படிங்க, நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணுங்க. தமிழ்நாட்டு மாணவர்கள் நிறைய பேர் டாக்டர் ஆகணும் அப்படின்றது தான் கனவு. தமிழ்நாட்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இருக்குது. நான் முதல்வன் திட்டத்தின் மூலமா நிறைய ஃப்ரீ கொடுக்குறாங்க, நிறைய உங்களுக்கு சலுகைகள் இருக்குது. அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணி நிறைய பேர் தமிழ்நாட்டு மாணவர்கள் டாக்டர் ஆகணும் அப்படின்றதான் தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு கல்வித்துறையும் நிறைய முன்னெடுப்புகளை செஞ்சிருக்குது. அதனால அனைத்து மாணவர்களும் எலிஜிபிள் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ டாக்டர் ஆகணுன்ற கனவு யாரெல்லாம் இருக்குதோ அத்தனை மாணவர்களும் நீங்க அப்ளை பண்ணுங்க. எங்க அண்ணனுக்கெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தேவையா தம்பி? அண்ணனா இருந்தாலும் தாத்தாவா இருந்தாலும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கம்பல்சரி. நீ எழுதினியா? டேக் ஃபர்ஸ்ட். ஓ கங்க்ராச்சுலேஷன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.